இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 32nd எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ அந்த ரெஞ்சியை அட்டாக் பண்ணியிருப்பான்ல. சோ அதுக்கப்புறம் அந்த ரெஞ்சிக்கு ஹெவியான பிளட் லாஸ் எல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும். அவனால வந்து எதுவுமே பண்ண முடியாம போக நம்ம ஹீரோவோட அட்டாக் வந்து அவன் என்ன அப்படின்னு கூட கணிக்க முடியாம போயிருந்திருக்குமா. எல்லாம் இதோட முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே மயங்கி விடுற மாதிரி போகும்போது அப்ப அந்த இடத்துல அவனுக்கு ரூக்கியா இருக்கிற மாதிரியும் ரூக்கியோட மெமரிஸ் வந்து போற மாதிரியும் இருக்கேன். இல்ல அவ இங்கிருந்து போகும்போது அவ கூட நானும் போகாம விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்க அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இந்த சோல் ரீப்பர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வெளியில தான் அந்த சோல்ஸ் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்னு சொல்லி 4 இடமா வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க. சோ அதுலயுமே ஒரு ஏழ்மையான ஒரு டவுன்ல தான் இவனுங்க வாழ்ந்துகிட்டு இருப்பானுங்க. அப்படி இருக்கிற அந்த இடத்துல சாப்பாடுக்கு வேற வழி என்னன்னு சொல்லிட்டு அங்க வந்து சில கடைகள்லாம் இருக்குமா, அங்க போயிட்டு அப்படி ஆட்டையை போடுறதுக்காகலாம் ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா கடைக்காரன் பிடிச்சி நம்ம ரெஞ்சி வந்து அங்கிருந்து போக வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவனுங்களை சேர்ந்த ஒரு பையன் கடைக்காரனோட காலை அங்க இருக்கிற டேபிளோட கட்டி விட அவன் எல்லாத்தையும் கீழே போட்டுருவான். சோ அங்கிருந்து ஆட்டையை போட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த கடைக்காரனமே அவங்கள வந்து சேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானா. அப்ப கரெக்டா தான் நம்ம ரூக்கியா உள்ள போது அந்த கடைக்காரனை வந்து தட்டி விட்டுட்டு அவன் தலையில ஏறி நின்று மிதிச்சுக்கிட்டு உடனே வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கலாம் கூட்டு வந்திருப்பா. சோ இப்படிதான் முதல்ல நம்ம ரூக்கியா வந்து ரெஞ்சியை வந்து மீட் பண்ணியிருந்திருப்பான். ஓகே இது வந்து சோல் சொசைட்டி தானே, இங்க ஆத்மா தானே இருக்கும், இறந்து போனவங்களோட ஆவிகள் தானே இருக்கும், அப்புறம் எப்படி ஊர் இருக்குது கடை இருக்குது, எங்கேயோ பசிக்காது வயசாகாதுன்னா ரூக்கியா வந்து சொன்னாலே. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த இடத்துல குட்டி பசங்களா இருக்கிறாங்க கடையெல்லாம் வச்சிருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் வரலாம். அந்த டவுட் எல்லாமே வந்து நியாயமானது தான். பட் நாம இது வரைக்கும் கதைகள்ல கேட்ட சொர்க்கத்துக்கும் இந்த ப்ளீச்ல வர சோல் சொசைட்டி அப்படிங்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இருக்குது. மோர் லைக்லி இந்த ப்ளீச்ல வர சோல் சொசைட்டிங்கிறது ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி தான். ஈவன் இங்க இருக்கிற சோல்ஸுக்கு குழந்தைலாம் கூட போற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. ஆட்டையை போட்டு வந்த ஸ்நாக்ஸ் வந்து அப்படியே சாப்பிட்டு இருப்பானுங்களா. பார்த்தா நம்ம ரெஞ்சி புதுசா சேர்ந்திருக்க இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கல அந்த உன்னோட பங்குன்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கியாக்கு அவளுக்கான ஷேரை வந்து கொடுப்பானா. சோ அதையுமே வாங்கிட்டு இதென்ன புதுசா இருக்குன்னா பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி பையன்ட்ட ஒரு பெரிய பையன் இல்லடா அவனுக்குலாம் தர முடியாதுன்னு சொல்லி அந்த ஸ்நாக்ஸ் வச்சு வம்பு பண்ணிட்டு இருப்பானா. டக்குனு அந்த ஸ்நாக் வந்து அப்படியே கீழே விழுந்துரும். அந்த சின்ன பையன் வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது என்னடா நமக்கு தான் எதை சாப்பிட்டாலுமே வந்து பசிக்க போறது கிடையாது, அப்புறம் ஏன் இது கீழே விழுந்துச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கிறேன்னா சொல்லி அவன் பேச்சை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ரூக்கியா உள்ள போந்து அவனை அடிச்சிட்டு என்னடா நமக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது தான், பசிக்கவும் பசிக்காது தான், பட் இருந்தாலும் நம்மளால டேஸ்டையும் ஸ்மெல்லையும் வந்து ஸ்மெல் பண்ண தான் முடியும், டேஸ்ட் பண்ண தான் முடியும். அந்த கேண்டியை சாப்பிட்டா அவன் ஹாப்பியா இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருந்து நீ அதை கீழே போட்டுருந்திருக்க. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஷேர் பண்ண வேண்டிய ஒரு மேட்டர்னு சொல்லும் போது அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் கப்சுப்னு ஆயிடுறானுங்களா. சோ இப்படிதான் ரெஞ்சி ரூக்கியாவை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் ரூக்கியா வெளியே வரும்போது அவளை தேடிட்டு ரெஞ்சியுமே பின்னாடியே வர ஒரு மரத்து மேல வந்துட்டு என்ன தம்பி என்ன தேடுறியான்னு கேட்க உன்னை யாரு தேடுறான் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா கலாய்ச்சிருந்திருப்பா. சோ அந்த மாதிரி தான் டேஸ் வந்து அப்படியே பயங்கர ஃபன்னா வந்து இருந்திருக்கும். ரூக்கியாவுக்கு வந்து ஒரு மேன்லி ஆட்டிடியூட் இருந்தாலுமே அந்த விஷயம் தான் ரெஞ்சிக்கே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். சோ இப்படி இருக்கக்குள்ள அவங்க ஏரியால வந்து ஒரு சோல் ரீப்பர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்காக அந்த பசங்க எல்லாரும் போயிருந்திருப்பாங்களா. பார்த்தா அந்த சோல் ரீப்பர் வந்து அப்படியே ஒரு ரிக்ஷால வந்திருப்பான். அதை பார்க்காத மாதிரி அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற சில பெரிய பசங்க எல்லாம் இருந்துகிட்டு நானுமே வந்து ஒரு நாள் சோல் ரீப்பர் ஆகணும், ஏன்னா சோல் ரீப்பர்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்களாமா அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானுங்களா. அதுக்கப்புறம் அங்க உள்ள போயிட்டு வந்த ஒரு சோல் ரீப்பர் அப்படியே வெளியே வரும்போது அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சென்ஸ் பண்ண நம்ம ரூக்கியா இருக்கிறாள் அப்படியே கீழே விழுந்துருவாளா. இதை கவனிச்ச அந்த சோல் ரீப்பருமே மேபி என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால உங்களோட பவர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் நாட்கள் போகும் பார்த்தா நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல அவனாலேயே அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ண முடியுமா. ஆனா ரூக்கியா அதை விட பவர்ஃபுல்லா கிரியேட் பண்ணி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நீயும் ஒரு சோல் ரீப்பரா இங்க இருந்து போக போறியா அப்படின்னு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் கேட்க இல்ல அதெல்லாம் போகலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏனாலும் சரி நானும் ரெஞ்சியும் இங்க தான் இருப்போம்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னா தான் இங்க டேஸ் வந்து இருந்திருக்கும். இவன் அவனுங்க வந்து பயங்கரமா அந்த ஆத்துல வந்து மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேஷ்ட வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவங்க ஹாப்பியா இருந்திருப்பாங்களா. சோ என்னதான் இது வந்து ஒரு அழுக்கான ஒரு ஊரா இருந்தாலும் அந்த அழுக்கான ஊருக்குள்ள அழுக்கான மக்களுக்கு நடுவுல ஒரு அழுக்கான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலுமே ஸ்டில் அது வந்து இவங்களுக்கு பெருசா எதுவும் தெரியல. இவங்க வந்து ஒன்னா ஃபேமிலியா இருக்கிற வரைக்கும். ஆனா பேசிக்கா இங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே வளர்ந்தாங்க அப்படின்னா ஒன்னா கொலைகாரனாவோ இல்லனா கொள்ளையடிக்கிறவனாவோ தான் மாறுறாங்க. இந்த இடத்துல பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் இவங்க 5 பேர் ஒன்னா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இப்படி இருக்கும் போதுதான் டவுன் த லைன் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ரூக்கியா சொல்லியிருந்திருப்பா நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க முடியாது, ஒரு பெட்டரான ஒரு லைஃப் வாழணும்னா நம்ம சோல் ரீப்பர் ஆகணும்னு சொல்லியிருக்க. நம்ம ரெஞ்சியுமே வளர்ந்துருப்பான், யா கண்டிப்பா சோல் ரீப்பர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி அவனும் முடிவெடுத்திருந்திருப்பான். ஏன்னு பார்த்தா அவங்க கூட இருந்த மத்த 3 பேரும் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. சூனர் அவங்களுமே அந்த சோல் சொசைட்டிக்கான அந்த லைக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டு அந்த ஒரு அகாடமிக்குள்ள வந்து போயிருந்திருப்பானுங்களா. அந்த இடத்துல நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல, சோ வந்து
வந்து ஒரு பயங்கர ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருப்பான். ஆனா அவனோட இந்த ஒரு ஆர்வம், இந்த ஒரு ஈகர்னஸ் இதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அங்க இருக்கிற மத்த நோபல் ஃபேமிலியை சேர்ந்த பசங்களா இருப்பானுங்க, அதாவது கொஞ்சம் பணக்கார பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவனுங்களுக்கு ரெஞ்சியோட ஆட்டிடியூட் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சிருந்திருக்காது. அவனுங்களா நக்கல் பண்ணுவானுங்க, ஏன்டா டேய் குலக்கா பையா எங்கிருந்தா வந்த, கொஞ்சமாவது எப்படி மேனஸோட நடந்துக்கணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரா பேசிட்டு இருப்பானுங்களா. சோ அன்னைக்கு டே முடியும் போது ரெஞ்சி வந்து ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத கவனிச்சு நம்ம ரூக்கியா அவங்ககிட்ட பேசலான்னு வரும்போது, இல்ல இல்ல நான் நார்மலா தான் இருக்கிறேன் வா போகலான்னு சொல்ல, அப்ப ரூக்கியா பாத்தியா கத்துக்கிறது உனக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்ததுன்னு, அந்த ஒரு ஆர்வத்தை வந்து என்னாலும் விட்டுறாத, அப்படியே வந்து இரு கீப் அப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்ல வரேன்னு கேட்கும்போது, சி நாம எங்கிருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவனுக்கு வந்து ஏத்துக்கவே மாட்டானுங்க. நம்ம என்னதான் இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஈக்குவலா சரி சம்மாக்கு வந்து படிச்சாலுமே நம்ம அவனுக்கு கூட வந்து சேர்த்திக்க மாட்டாங்க. அதனால என்னன்னாலுமே நம்மளை வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ரூக்கியா வந்து சொல்லியிருந்திருப்பா. சோ அதுக்கப்புறம் அப்படியே சில நாட்கள் வந்து போகுது. பார்த்தா அந்த சோல் ரீப்பர் ஆகிறதுக்கான எக்ஸாம்ல ரெஞ்சி வந்து பாஸ் ஆயிருந்திருப்பானா, இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கியா கிட்ட ஆர்வமோட வந்திருந்திருப்பான். பார்த்தா ரூக்கியா கிட்ட வந்து சம்திங் ஏதோ வயசான கிளகட்டைங்க எல்லாம் பேசிட்டு இருக்குமா, யார் இவனுங்க பார்த்தா ஏதோ பெரிய தலைகட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு யோசிக்கும் போது, ஓகே ஏதோ ஒரு பையன் வந்துட்டான், சரி பொண்ணு யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வயசானவங்கள அப்படியே அங்கிருந்து போவானுங்களா. ஸோ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் அந்த பியாக்குயா அப்படிங்கிறவனுமே. அவனை பார்த்த ரெஞ்சி அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சென்ஸ் பண்ணவன் அந்த பியாக்குயாவை நிமிந்து அவனோட கண்ணை கூட அவனால வந்து பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்னா அவனுக்கு புரிய வருமா. அதுக்கப்புறம் நம்ம ரூக்கியா கிட்ட போயிட்டு அம்மா என்ன மேட்ராமா அப்படின்லாம் கேட்கும்போது தான் விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி பியாக்குயாவோட ஃபேமிலி இருக்குதுல்ல, ஸோ அவங்க ஃபேமிலி நம்ம ரூக்கியாவை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்களாமா. ஸோ ஒரு பொண்ணை வந்து என்ன தத்தெடுத்துட்டு போகலான்னு இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்ல, இதை கேட்கும்போது ரெஞ்சிக்கு ஒரு மாதிரி முதல்ல ஷாக்கிங்கா இருந்தாலுமே ஸ்டில் இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய நோபல் ஃபேமிலி, நீ அங்க போனேன்னு ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம், சூப்பரான ஒரு லைஃப் வந்து உன்னால வாழ முடியும், இதுக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம். எனக்கு ஆக்சுவலா பார்த்தா உன் மேல ரொம்ப பொறாமையா இருக்குது, இது ஒரு நல்ல ஒரு டிசிஷனா இருக்கும், நீ அவங்க கூட போ அப்படின்னு ரெஞ்சி வந்து சொல்லியிருந்திருப்பான். உண்மையாதான் சொல்றியான்னு ரூக்கியாவோட கண்ணினோரம் கண்ணீர் வர அங்கிருந்து போயிருந்திருப்பா. அதே நேரத்துல ரெஞ்சியுமே நாங்க எல்லாருமே ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனா ரூக்கியாக்கு கடைசியில ஒரு உண்மையான ஒரு ஃபேமிலியே கிடைச்சிருச்சு, அது என்னன்னாலும் சரி நான் நடுவுல போந்து இன்டர்ஃபர் பண்ணக்கூடாது நான் வந்து நினைப்பான். சோ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ரெஞ்சி நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே தட்டு மாதிரி நடந்து வந்துகிட்டே இருப்பான். இல்ல இது எல்லாமே வந்து உன்னோட தப்பு கிடையாது, ரூக்கியோ சாக போறதுக்கு நீ காரணம் கிடையாது, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இன்னும் சொல்ல போனா தேவையில்லாம அவ அந்த நோபல் ஃபேமிலிக்கு அடாப்ட் ஆக போறா அப்படின்னு தெரியும் போது அவளை நான் தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். அப்படி நான் தடுத்து நிறுத்தாம அவங்க போனா ஹாப்பியா இருப்பான்னு சொல்லி நான் அவளை போக விட்டுட்டேன். ஆனா அவங்க போனங்காட்டி தான் அவளுக்கு இந்த ஒரு நிலைமையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவளை போக விட்ட என்னோட தப்பு தான். ஆனா அன்னையிலிருந்து அந்த பியாக்குயா வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லி நானுமே எவ்வளவோ ட்ரைனிங் எடுத்திருக்கேன், ஆனா இன்னி வரைக்கும் என்னால ஒரு சிங்கிள் ரவுண்ட்ல கூட அவனை வந்து தோக்கடிக்கவே முடிஞ்சது கிடையாது. சோ அதனால தான் கேட்கிறேன் இச்சிகோ, என்னோட பிரைட் எல்லாத்தையும் நான் வந்து விட்டுட்டு கேட்கிறேன், ப்ளீஸ் ரூக்கியா வந்து போய் காப்பாத்துன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.